திருமுறைகள் தான் நமக்கு தாய். தாய்க்கு உகந்த அந்த ஒரு கௌரவத்தை நாம் அந்த திருமுறைகளுக்கு தொடரணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, நாம முதல்ல வழிபடணும் தெய்வம் யாரு? அம்மா. அம்மா காட்டிதான் அப்பாவே நமக்கு தெரியும். அப்பா காட்டிதான் வாத்தியாரை தெரிஞ்சுக்கிறோம். ஆசிரியர் காட்டிதான் ஆண்டவனை தெரிஞ்சுக்கிறோம். அப்ப எல்லாத்துக்கும் மூலமாக இருப்பவள் தாய். அதுபோல திருமுறைகள் தான் நமக்கு ஒவ்வொன்றாக சொல்லுகின்றது. இப்ப நான் செத்தம்னா சொன்ன உற்சவங்களை பத்தி ஞானசம்பந்த பெருமான் சொல்றார், வேதங்களை பற்றி சொல்லுகின்றார். வேதத்தை விட்டு அறமில்லை என்று சொல்லுவார். எனவே எல்லாவற்றிற்கும் அவருடைய மூலமாக இருக்கின்ற அந்த திருமுறைகள், சில கும்பாபிஷேகங்கள்ல திருமுறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. நல்லா தெரிஞ்சுக்கங்க, தமிழ் தமிழ் எல்லாரும் பேசுறோமே தவிர தமிழை வளர்ப்பதற்கு சரியான முகாந்திரம் இல்லாமல் சென்று கொண்டிருக்கின்றார்கள். பரஸ்பரம் இருக்கிற காகித உபத்திரை எல்லாம் இதுல ஒண்ணு வந்து காமிக்க கூடாது. திருமுறைகள் இல்லைன்னு சொன்னாக்க கும்பாபிஷேகத்துல ஒரு அங்கமே இல்லாத மாதிரி, ஒரு கையே இல்லாத மாதிரி. இவ்வளவு ஓதுவா மூர்த்திகள் நம்முடைய பழனி சண்முகசுந்தரம், கரூர் சுவாமிநாதன், இப்படி எல்லாம் நம்முடைய அருமை நண்பர்கள் எவ்வளவோ ஓதுவா மூர்த்திகள் நிறைய பேர் வரலைங்க. அத்தனை ஓதுவார்கள். அவர்கள் பாட துவங்கினா அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். நமக்கு வேற எதுவும் அன்ன ஆகாரம் எதுவுமே நமக்கு தேவைப்படாது. சுவாமி அதுதானே கேட்டு இன்புறுகின்றார். அவருக்கு செவிக்கு இன்பம் தருவது திருமுறைகள் தான். அதை ஓதுவதற்காக 12 திருமுறைகளையும் ஓதுவதற்காக உயர்ந்த ஓதுவா மூர்த்திகளுக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த 12 திருமுறைகளையும் விண்ணப்பம் செய்வார்கள். எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக இருப்பவர் நம்முடைய அவிநாசிலிங்கேஸ்வரர். அவருடைய திருவிழிகளை வணங்கி